When I was young age, my father, mother was bonded laborer. Basically, we are Arundhadiyar. So, we are landless people, no economic empowerment and political empowerment. Education also very low quality education. So, that's why our community people are doing low level work. Manual scavenging, bonded laborer and chapel making, burial ground work is doing. RWT mainly we work against the bonded laborer system. We took survey and sent CM government officials and sent station government official and political also 2005 and still 2025, and this is the 20 years old the RWT. Between the gap of we are rescued 2,865 families we rescued. More than 12,000 people were rescued and 488 child bonded laborer rescued. நான் வந்து ரூரல் விமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்டில் 15 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். கொத்தடிமையாக இருக்கிற பெண்களையும் அதே மாதிரி சைல்டு லேபராக இருக்கிற குழந்தைகளையும் அவங்கள மீட்டெடுத்து, நான் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சைல்டு லேபராக இருந்தேன். அந்த பூ பறிக்கிற தொழில் வேலைக்கு போய்ட்டுருந்தேன். அங்கே வந்து 5வது வரைக்கும் நான் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பாண்டடாக இருந்ததுனால என்னை கொண்டு போய் அதே பணயத்தில் இருந்ததுனால அப்போ வந்து மேடம்கிட்ட வந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு ஒரு தடவை வந்திருந்தாங்க மேடம் எஸ்கேஜி சேர்த்துறதுக்காக. அப்போ வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் மேடம்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவையும் பாண்டட் லேபராக இருந்து எங்களை வெளியே கொண்டு வந்து நான் சைல்டு லேபராக இருக்கிறது அதுக்கப்புறம் தெரிஞ்சு என்னை மேடம் தான் என்னை ஸ்கூல் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் படித்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். Bonded laborer rescue women, now they are doing self-employment, various work, rope making, old shop, metal shop, and also mixer miller and cone winding, bamboo basket. All family are now sustained. டெய்லரிங் வந்து நான் ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். இதுக்கு பேசிக்லேருந்து ஃபினிஷிங் அட்வான்ஸ் வரைக்குமே கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த டைலரிங் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கற்றுக்கிட்டனால கொஞ்சம் பரவாயில்ல. மிஷின் கொடுத்ததுனால அதை வச்சு டெய்லி ஒரு 400 500 சம்பாதிக்கிறேன். இது தைச்சி பழகாதமுன்னா எங்கள் ஹஸ்பண்டை எதிர்பார்த்து தான் நான் இருக்கணும். இப்போ வந்து நானே தைச்சதுனால நானே எனக்கு தேவையானதை வாங்கிக்கிறேன் என் கையில் காசு இருக்கிறதுனால. We believe that socio-economic status of Arundhadiyar women and quality education to children can improve the entire community. அப்புறம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன் குரூப்பில் பார்த்திங்கன்னா எங்கள் ஈவினிங் டியூஷன் சென்டர் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 குழந்தைங்க ஒரு வில்லேஜில் இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ட்ராப் அவுட் ஆகிற குழந்தைங்க, எழுத்து கூட அது எழுத தெரியும் ஆனால் வாசிக்க தெரியாது, அந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க. அப்புறம் ட்ராப் அவுட் ஆகிற குழந்தைங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தைங்க மறுபடியும் ஜாயின் பண்ணி ஸ்காலர்ஷிப்போ யூனிஃபார்ம்லேருந்து அவங்களுக்கு ரேஷன் பொருள்லேருந்து நிவாரண பொருள்லேருந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். In factory level, we formed the ICC, Internal Complaint Committee. We are work with 33 factories, 33 ICC we formed, and also that I am all factories I am a external member and give the training purpose. I am a trainer. So given the training to all ladies come to gathered, they are asked their rights. 80 lakh women தலித் அருந்ததியர் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நான் வந்து ரீச் பண்ண முடியாது. ஆஃப்டர் 3 years we are organized the 73 leaders. We formed the Arundhadiyar Social Justice Federation. This is not easy. இதுக்கு எல்லாத்துமே உறுதுணையாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது RWDT மூலிமா எங்களுக்கு ASJF வந்து கொடுத்தது மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். இந்த பொக்கிஷத்தை வந்து நான் எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா, நான் இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. தலைமுறையாக வந்து அது கொண்டு போகணும். அது வந்து மேலே கொண்டு வரணும். எல்லாருமே வந்து கீழே இருக்கிற மக்களை மேலே கொண்டு வரணுன்றதால எங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன் இந்த ASJF. ஸோ தேங்க்யூ ஸோ மச். We are working with our Dalit Arundhadiyar community development, and also we got the our dignity rights also. That's why we are working.